ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டின்சி சார்லி. இந்த வீடியோவில் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த சப்ஸ்டேஷனில் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பார்த்துருப்போம். எனக்கு பின்னாடி இருக்கா இதில் இது வந்து வேவ் ட்ராப் அப்படிமோ. இப்போது இந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரியாக்டர்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இது வந்து ரியாக்டர் கிடையாது, இது வந்து வேவ் ட்ராப். இது வந்து ஷேப் கட்டில்னா நம்மளோட அதோட ஸ்ட்ரக்சரு வடிவமைப்பு கட்டிலாம் கண்டிப்பாக ரியாக்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த ரோலிங் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் தான் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ரியாக்டர் கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் ஒரு பேஸில் இருக்கலாம், 2 பேஸில் இருக்கலாம், 3 பேஸ்லையும் இருக்கலாம். ஆனால் 2 பேஸ் நமக்கு போதுமானது. எனக்கும் நான் நிறைய சைட்டில் பார்க்கும்போது வந்து டேரெக்டாக தெரியாது. ஏன்னா இது என்ன ஃபங்க்ஷனுக்காண்டி எடுத்திருக்காங்க, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளாம் எல்லாமே என்னென்ன கனெக்ஷன் கொடுக்குறோம், எப்படிலாம் நம்ம கமிஷனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இது வந்து டோட்டலாகவே ரியாக்டர் கிடையாது. ரியாக்டர் வேறு, வேவ் ட்ராப் வேறு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யாராவது சொன்னாங்கன்னா இது வந்து வேவ் ட்ராப் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஏன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் லைனில் நமக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு, என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, இப்போ இந்த வேவ் ட்ராப் எதுக்கு இதில் யூஸ் ஆகுது நம்ம சப்ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் அப்புறம் எலக்ட்ரிக்கலில் சப்ஸ்டேஷன் லெவலில் நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி, ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் என்னென்ன காரணத்தாலும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா CVT, CT, PT அப்புறம் ஐசோலேட்டர், பிரேக்கர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் என்னென்ன காரணத்துக்காண்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் என்ன சேனல் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கேட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எலக்ட்ரிக்கல் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் யாருக்குனாலும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.